மூன்றாவதாக அவிட்டம் நட்சத்திரத்தின் கிரகம். செவ்வாய் வழிபட வேண்டிய தெய்வம் முருகன். அவருக்கு பிடித்தமான செம்பருத்தி பூ கொண்டு வழிபடுவதால் தைரியம் மற்றும் வேலை முன்னேற்றம் ஏற்படும். இவர்களுக்கு வழிபாட்டுக்கு ஏற்ற நாள் செவ்வாய்க்கிழமை. ராசியான நிறம் சிவப்பு. சதயம் நட்சத்திரத்தின் கிரகம் ராகு. வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான். இவரை வில்வ இலை கொண்டு பூஜிப்பதால் ராகு நிவர்த்தி உண்டாகும். இவர்களுக்கு வழிபாட்டுக்கு ஏற்ற நாள் திங்கட்கிழமை மற்றும் சனிக்கிழமை. ராசியான நிறம் நீலம். பூரட்டாதி நட்சத்திரத்தின் கிரகம். குரு பகவான் வழிபட வேண்டிய தெய்வம் பெருமான். இவருக்கு துளசி ஏற்றது. துளசி கொண்டு பூஜிப்பதால் சகல பாக்கியம் மற்றும் ஆன்மீக உயர்வு உண்டாகும். இவர்களுக்கு வழிபாட்டுக்கு ஏற்ற நாள் வியாழக்கிழமை. ராசியான நிறம் மஞ்சள். 26வதாக உத்திரட்டாதி நட்சத்திரத்தின் கிரகம். சனி வழிபட வேண்டிய தெய்வம் சனி. இவரை நீல மலர்கள் கொண்டு பூஜிப்பதால் சனிதோஷ பாதிப்பு குறையும். இவர்களுக்கு வழிபாட்டுக்கு ஏற்ற நாள் சனிக்கிழமை. ராசியான நிறம் அடர் நீளம். கடைசியாக ரேவதி நட்சத்திரத்தின் கிரகம். புதன் வழிபட வேண்டிய தெய்வம் விநாயகர். இவருக்கு அரளிப்பூ கொண்டு பூஜை செய்வதால் சுபயோகம் மன நிம்மதி கிடைக்கும். உங்க நட்சத்திரத்தை அறிந்து அதற்கேற்ற தெய்வத்தை வழிபட்டால் கிரக சக்தி சமநிலையாகும். பலன் மெதுவாக வந்தாலும் நிலையானதாக இருக்கும். அனைத்து தெய்வங்களின் அருள் உங்களுடன் இருக்கட்டும். ஓம் நம சிவாய. நன்றி. மேலும் இது போன்ற தகவலுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். மேலும் மற்ற நட்சத்திரத்தின் கிரகம் தெய்வம் தெரிந்து கொள்ள கீழே உள்ள வீடியோவை கிளிக் செய்து பாருங்கள்.